சித்தத்துக்கு பிரத்யேக பிரவணதா, அந்தர்முகதா. இப்போது ஆத்ம விசாரம்னு சொல்கிறோம் இல்லையா, நான் யாரு விசாரம், ரொம்ப சிம்பிள். ஆனால் பகவான்கிட்டே நிறைய பேர் சொல்கிறா, பகவானே அந்த நான்கிற அந்த வஸ்துவை கவனிக்க முடியலை. அப்படி மனசு உள்ள கேள்வி கேட்டாலும் என்ன இப்படி நான் யாரு அப்படின்னு கேட்கறதே பால்காரனுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு வந்து இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு கிடைக்கும், ஏதோ ஒரு தாட்டு வந்துடும் போயிடும். அந்த அகம் விருத்தி ரொம்ப சிம்பிளா இப்போ எல்லா சித்த விருத்திகளுக்கும் மூலமான விருத்தி அது. அந்த விருத்தி இல்லாம வேற எந்த விருத்தியும் வர முடியாது. ஆனா அந்த விருத்திய கவனிக்க பகவான் ஒரு விஷயம் சொல்றார். அந்த விருத்தி வந்து ஆத்மாவை வியாஜம் பண்றது இல்லையா, அது வியாஜம் பண்றது ஆத்மாவை. அதனால்தான் அதுக்கு என்ன பேரு, சிதாபாசன் பேரு. சிதாபாசன் பேரு இல்லையா. சித்தகத சித் பிரதிபிம்ப லட்சணா, சித்தத்தில் அந்த சித்தோட பிரதிபிம்பம். ஆனால் அதுக்கு ரொம்ப பவர், ரொம்ப பவர். வேற எதையும் தொட்டுதானா நம்ம பாதிக்கப்படவே மாட்டோம். உலகத்தில் என்னென்னமோ நடக்கிறது, அங்கே ஈரானில் பாம்பு போடுறா, பக்கத்தில் கத்தரில் விழறது எல்லாம் கேட்குறோம் இல்லையா. நம்ம எல்லாம் இப்படி பண்ணுறானேன்னு கேஷுவலாக பேசுகிறோம். ஹொசூரில் ஒன்று விழுந்ததுன்னா நீங்கள் யாராவது இங்கே இருப்பீங்களா? யாரும் இருக்க மாட்டோம். ஓ எங்கே போனோம் பார்த்துட்டு இருப்போம், என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு இருப்போம். அப்போது ஏன்னா நானை தொடர்றதுன்னு வந்துதானாலே நம்மளோட ஹோல் எனர்ஜி அதுக்கு பின்னாடி வந்துட்டு வந்துடும். நம்ம லைஃபே அதுக்கு பின்னாடி வந்துட்டு வந்துடும். எனக்கு பாதிக்கப்படுறது அதனால தான் அதுக்கு ஹிருதய கிரந்திங்கிறோம். நமக்கு ஹிருதய கிரந்தி அது. அப்போ அந்த ஹிருதய கிரந்தியை கவனிக்க கூட, அந்த கவனிக்கிறதுக்கு இருக்கிற சக்தி ரொம்ப பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த ஐ தாட்டை அது என்னதுன்னு கேட்கறதுக்கு பகுநாம் ஜன்மநாமந்தே வேண்டியிருக்கு. இப்போ பகவானுக்கு அந்த மரண அனுபவம் வந்தப்போ அவர் பண்ணினது அவ்வளவுதான். செத்து போகிறேன், இந்த சரீரம் செத்து போடுது, இந்த சரீரம் செத்து போய் எரிச்சிடுவான். ஆனால் இந்த சரீரம் எரிஞ்சு போகிறத நான் எரிஞ்சு போகிறேனா? இல்லை. பின்ன நான் யார்? இந்த தேகம் இல்லை. இது ஒரு சும்மா ஒரு கேள்வி கேட்டு பதில் இல்லை. கேள்வி கேட்டு எங்கேயோ கீதா கிளாஸில் கிடைச்ச நான் ஆத்மா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தோட அர்த்தம் இல்லை. வாஸ்தவமாக டைரக்டாக அபரோக்ஷமாக இருக்கிற பெர்செப்ஷன். அதில் ஒரு விஷயம் சொல்கிறார் பகவான். There was a strange fascination for the mind to follow the I thought. இப்போ சுவாமிஜி பிரத்யக் பிரவணதான்னு சொன்னார். அது அந்த சித்தத்துக்கு வந்ததுங்க. எப்படின்னா அந்த புத்திக்கு வந்து அந்த நான்கிறத நினச்சி அது அற்புதப்படுறது. அது என்னது அப்படின்னு நினச்சி விஸ்மயம் வருது. அதுக்கு எதையாவது பார்த்து விஸ்மயப்படலை. பூமி ரவுண்டாக இருக்குன்னு விஸ்மயப்படலை. வேறு ஏதாவது வெளியில் இருக்கிற ஃபினாமினனை பார்த்து, பிரதிபாசத்தை பார்த்து ஆச்சரியப்படலை. கவனம் ஒன்றில் திரும்பி விடுத்தானாலே அதில் அப்படியே ஒரு 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 சர்ப்பம் இப்படி படம் எடுக்கும் பார்த்தீங்களா நம்ம பக்கத்தில் வந்த அந்த மாதிரி நம்ம புத்தி கம்ப்ளீட்டாக அந்தர்முகமாகி நம்மளையே அப்படி கவனிக்கிறது. அந்த நம்மளை கவனிக்கிற போது நம்ம வாஸ்தவமாக எப்படி இருக்குமோ அப்படி தெரியலை. ஆனால் அந்த நம்மளை குறிக்கக்கூடியனதான சப்தம் இருக்கோ இல்லையோ, அந்த சப்தத்தோட ஸ்வரூபம் உள்ள இருக்க அந்த விருத்தி, அந்த ஸ்பந்தனம், எக்ஸாக்ட்லி ஸ்பந்தனம். அந்த ஸ்பந்தனம் உங்களுக்கு எப்போ தெரியும்னா, இப்போது இங்கே நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கேன், நான் வந்து எக்ஸாக்டாக சொல்கிறேன், இந்த ஊர்லேருந்து வந்தவா, அவா இந்த வேலை பண்ணுறவா, அவள் யார் அப்படின்னு நான் ஏதாவது சொன்னேன்னா, சரி அவளை நான் குத்தம் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, பேரை சொல்லாமல் குத்தம் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, நான் கவனித்தா எனக்கு கண்டுபிடிக்க முடியும் அவளை. நான் அவள் பேரே சொல்ல வேண்டாம், அவளை எனக்கு தெரியும், அவள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணினா அப்படின்னு நான் சொன்னேன் வச்சுக்கோ, அப்படி ரொம்ப மொள்ள எழுந்திருந்து போயிடுவான். என்ன
இந்த விருத்தி. இதுதான் ஃபோர்ஸுங்கிறது. இதுதான் யாரையோ சொல்றா, என்ன சொல்லலை, சாஸ்திரம் என்ன சொல்றது, அப்படி சொல்றத யாரையோ சொல்றா, என்ன சொல்லலேன்னு ஆயிட்டானா அந்த விருத்தி போயிடுது. ஆனா இப்ப அந்த விருத்தி வேலை பண்றது, அந்த விருத்தியோட பிரவர்த்தி நமக்கு தெரியறது. அதுதான் ஹிருதய கிரந்தின்னு பேரு. அந்த விருத்தி நமக்குள்ள ஸ்பந்தனம் பண்றது. என்ன நான், என்ன அகம் மம. இதுதான் பகவத்பாதர் சூத்திரபாஷை ஆரம்பிக்கிற போதே அத்தியாசம் என்ன எல்லாம் பெருசாலாம் விஸ்தாரம் பண்ணி அகம் மமேதி நைசர்கிகோயம் லோக வியவஹாரான்னு முடிச்சுட்டார். நானு என்னோடது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுலயும் நான்ங்கிற விருத்தி, அகங்காரம், அஸ்மிதா. யோகிகள் கூட சொல்றாரு, அவித்யா அஸ்மித ராகத்வேஷ அபினிவேஷாக கிளேஷாக. அவித்யா, அதுலேருந்து அஸ்மிதா, அதுலேருந்து ராகத்வேஷம், அதுலேருந்து அபினிவேஷம். வாழ்க்கையில் அபிஷ்வங்கம்னு கீதையில பகவான் சொல்றார், என்னோடது, என்னோட பத்னி, என்னோட குழந்தை அப்படின்னு வருது. அப்ப இந்த விருத்தி தான் சென்டர். இந்த விருத்தி வேலை பண்றவரை நம்ம பந்தத்துல தான் இருக்கும். என்னை இழந்த நலம் அப்படின்னு அருணகிரிநாதர் ஒரு இடத்துல சொல்றார். இந்த அகங்காரம் போயிடுத பெரிய நலம், ஆஸ்பீஷியஸ்னஸ், வெல்பீயிங்னஸ். அந்த அகம் விருத்திய கவனிக்கிறதுக்கு சித்தம் கம்ப்ளீட்டா உள்ள திரும்பி பகவான் நானியார்ல சொல்றார், ஒரு முத்து பொறுக்கணுமான கடல்ல உடம்புல வெயிட் வச்சுண்டு அவ உள்ள முழுகுவா, கடலுக்குள்ள முழுகி முத்து தேடுவா. அது மாதிரி ஆத்மாங்கிற முத்தை எடுக்கிறதுக்காக வைராக்கியம்ங்கிற ஒரு வெயிட்டை வச்சுன்னு உள்ள முழுகணுங்கிறார். இப்போ ஞானத்தை தெளிவுபடுத்திட்டோம். ஆனா இப்போ நேற்றுக்கு சுவாமிஜி சொன்னே, எல்லாருக்கும் உபதேசம் பண்ண முடியாது, அதுக்கு யோக்கியதை வேணும்னு. யோக்கியதை எப்படி வரும்? முதல்ல இந்த லட்சியம் இருக்கு தெரியணும் அவனுக்கு, அந்த மெசேஜ் வார்த்தா போகணும். அப்புறம் இந்த ஜென்மா இல்லாட்டா அடுத்த ஜென்மா அவன் எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு யோக்கியதை இல்லையே தோணி, ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி ஒரு இடத்த செட் பண்ணலாம். விளக்கு ஏத்தின அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து காத்து வருது, இந்த பக்கத்துலேருந்து காத்து வருது, எல்லாத்தையும் மூடி அந்த விளக்கை ரக்ஷ பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். அப்போ இப்போ நம்ம வந்திருக்கிறவையெல்லாம் இந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவா தான், தெரிஞ்சு கொடுத்த லட்சியம். ஆனால் அதில் எங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் வர்றது, அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி நம்மளோட வாழ்க்கையை பூர்ணம் பண்ணிக்கணும். சாந்தி, கணேசன் ஆரம்பத்திலே சொன்னால, அந்த நிம்மதி, அந்த சாந்தி, அந்த நிறைவு நமக்குள்ள வரணும், அபயம் வரணும் நமக்குள்ள. அப்பதான் சந்தோஷம், திருப்தி வரும். இதெல்லாம் ஞானம், சாட்சாத்காரம், ஜீவன் முக்தின்னெல்லாம் சொல்றது ரொம்ப பெரிய டேர்ம் ஆயிடுறது. அது கூட மனுஷனுக்கு ஒரு கௌரவம் ஆயிடுறது. ஆனா சிம்பிளா சொன்ன திருப்தி. வித்யாரண்யர் ஜீவன் பஞ்சதசியில திருப்தினே சொல்லிவிட்டார். ஞானத்துக்கு ஒரு இன்னொரு பெயராவே திருப்தின்னு விட்டார். திருப்தி, அந்த திருப்தி வாஸ்தவமான திருப்தி இந்த ஸ்வஸ்வரூபத்தில் தான் வரும். ஸ்வரூப ஜானத்தால தான் ஆத்மரதிஹி, ஆத்ம திருப்தா, ஆத்ம மிதுனா, ஆத்மானந்தா அப்படியெல்லாம் சொல்றது. அப்போ அதெல்லாம் திருப்தி ஆத்மாவில் தான் வரும். இப்போ இந்த மனசுக்கு அந்தர்முகதா வரணும். ஆனால் மனசோ இப்படி வெளியில் போயின்னு இருக்கு. ஒரு விஷயம் இல்லை, ரெண்டு விஷயம் இல்லை, என்னென்னமோ பிடிச்சி இழுக்கிறது. பஹ்விய சபத்னிய இவ கேகபதிம் லுனந்தி அப்படின்னு பல இடத்துல சதறி போயின்னு இருக்கு சித்தம். இந்த சித்தத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா பொறுக்கி எடுத்துட்டு வரணும். எத்திர எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா, எத்திர செய்வ ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி, சுகம் ஆத்யந்திகம் யத்தத் புத்திகிராஹ்யம் அதீந்திரியம் வேத்தி எத்திரன செய்வாயம் ஸ்திதஷலதி தத்துவதா தம் வித்யாது துக்க சம்யோக வியோகம் யோக சம்ஞானம். துக்கமே வராது. அதுக்கப்புறம் துக்கத்துக்கிட்ட இருக்கிற கான்டாக்டே கட்டாயிடுது. அதுக்கு தான் யோகம்னு பேரு. வியோகமேவ சந்தம். அது வியோகமாக்கும். அது யோகம் இல்லை. அது நான் அல்லாததெல்லாம் விட்டுட்டேன். இல்லாத பொய்யெல்லாம் விழுந்து போனா உண்மை தானா விளங்கின்னு இருக்கு. அதுக்கு யோகம்னு பேரு. இப்போ இந்த வைராக்கியம் தான் இப்போ முதல் விஷயம். நமக்கு சாதனைங்கிறது விவேகம், விவேகத்தோட ஃப்ரூட் வைராக்கியம்.
வித்யாரண்ய சுவாமிகள் ஜீவன் முக்தி விவேகத்தில் ஒரு விஷயம் சர்ச்சை பண்ணுறார். அந்த விஷயம் நம்மளை பொறுத்தவரை அதில் விப்ரதிபத்தி எல்லாம் இருக்கும், இருந்தாலும் அது சாதனையில் இருக்கிற சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் அதில் வருது. ஒன்று என்னன்னா, இந்த காலத்தில் எஸ்பெஷலி அப்படி இருக்கிற நிறைய பேரை பார்க்குறோம். ஏன்னா நிறைய புக்ஸ் கிடைக்கிறது, நிறைய கூகுளில் படிக்கலாம், நிறைய ஏஐயில் படிக்கலாம், எல்லாம் படிக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் நிறையவே தெரியறது. என்னதுன்னா, கிளாரிட்டி இருக்கு. எதை சொன்னாலும் ஒரு பக்கத்துக்கு கிளாரிட்டி இருக்கிறவா இருக்கா, எல்லாம் புரியுறது அவளுக்கு, நிறைய விஷயம் புரியுறது. ஆனால் வைராக்கியம் இல்லை. இன்னொரு பக்கத்துக்கு சம்சாரம் அனித்தியம் அசாஸ்வதம்னு விரக்தியா போயிடுறான். ஆனால் போய் பார்த்தா எதையோ உளர்றான், கிளாரிட்டியே இல்லை. இந்த வித்தியை இன்னும் பிரகாசிக்கலை. இந்த ரெண்டு கேட்டகரியும் வச்சுட்டு அவர் பேசுறார். அவர் சொல்றார், வைராக்கியம் மட்டும் இருக்கு, இவனுக்கு ஞானம் இல்லையானா ஊர்த்வலோக பிராப்தி, ஏதோ வசந்த லோகத்துக்கு போயிடுவான். ஞானம் இருக்கு, ஞானம் தெளிவு வந்துட்டானா இவனுக்கு முக்தன் ஆயிடுவான். ஆனா வைராக்கியம் இல்லையானா திருஷ்டதோஷம்னு நஷ்யதி. அதானது இங்க இருக்கிற வர அந்த ஜீவன் முக்தின்னு சொல்றது என்னன்னா, ஞானம் இருக்கு, ஆனா ஞானத்தை கொண்டாடணுமே. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் போகும் இல்லையா, அது மாதிரி இந்த ஞானம் வந்துடுத்து, ஞானத்தை வச்சுட்டு கையினில் கனி உன் மெய்ரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலாங்கிறார் பகவான். நீ கையில நெல்லிக்காயா தான் இருக்கேன், ஆனா அதை கையிலேயே வச்சுட்டு இருக்கேன், சாப்பிட மாட்டேங்கிற. அதை டேஸ்ட் பண்ணி அதை ரசிச்சு அதில் ஆனந்தத்தை அடைஞ்சு, எஸ்து ஆத்மரதிரேவஸ்யா அது ஆத்ம திருப்தமானவா ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டா தஸ்ய காரியம் ந வித்யதே. அப்படி ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் ஒரு அது பார்த்தா, அப்பதான் அப்படி இருக்கிற மகாபுருஷால பார்க்கிற போது தான் நமக்கு மேல நெருப்பு பத்திக்கிற மாதிரி பத்தின்னு. அவ உபதேசம் எல்லாம் பண்ண வேண்டாம், அவள் இருக்கிற ஆனந்தத்திலே. இப்ப பாகவதத்துல அந்த அவதூதரை பார்க்கறத எதுவும் கேட்கிறார், ப்ரூஹி ஆத்மனி ஆனந்த காரணம், இந்த ஆனந்தத்துக்கு என்ன காரணம் கேட்கிறார். இல்லையே படிச்சிருந்தா, நான் பிரஸ்தானத்தரையும் படிச்சிருக்கேன்னா பிரஸ்தானத்தரையும் படிச்சிருக்காய் அப்படின்னு யாரோ கேட்டு தெரிஞ்சுக்கதான் முடியுமே, நம்ம சொன்னா கூட மற்றவாளுக்கு புரியாது இல்லையா. இப்போ கூட ஒரு சாஸ்திர சபையில் நம்ம முருகாவை கூட்டின்னு போயிடுவோம். அப்போ போய் நியாயசாஸ்திரம் தட 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 தடான்னு பேசிட்டு இருந்தான். எல்லாம் முடிஞ்சுட்டு முருகா கேட்டான், வெளுத்து வாங்கி விட்டான் முருகா அப்படின்னா. இல்லை முருகா என்னது வெளுத்து, இல்லை ஒன்றும் புரியலை அப்படின்னு. அவன் என்ன சொன்னான்னு ஒன்றும் புரியலை அப்படின்னு. இப்படி இருக்கிற படிப்புனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது எந்த பிரயோஜனமும் இல்லை. அது சாந்தி வரலையானால், ஆனந்தம் வரலையானால், திருப்தி வரலையானால், ஸ்வாத்மாப்பியனம் விகர்ஹதே அப்படின்னு ராமர் சொன்ன மாதிரி ஆயிடும். உள்ளேயே என்னையே நானே இந்த இவ்வளவு வாழ்க்கையை இதுக்கு டெடிகேட் பண்ணேன், எனக்கு வரலையே. அப்போ திருஷ்டதோஷம்னா அதுதான். ஏன்னா கிளாரிட்டி வந்துடுத்து, அறிவு வந்துடுத்து, ஆனா அந்த உள்ள அந்த சாந்தி வரலை வச்சுக்கோ, அந்த விஸ்ராந்தி உள்ள வரல, அந்த ஸ்வரூப விஸ்ராந்தி வரலைன்னா, திருப்தி வரலைன்னா இவனை உள்ள போட்டு குமரிண்டே இருக்கும். அந்த குமரலை நிகத்துறது வாஸ்தவத்தில் சாதனை. முன்னால ஒரு சாதனை இருக்கு, இது பின்னால் இருக்கிற விஷயம். முன்னால் இருக்கிற சாதனை என்னன்னா, விஷயமே தெரியாது. அந்த சாதனையை நம்ம சொல்லணும். இப்போ விஷயமே என்னதுன்னு தெரியாது, லட்சியமே தெரியாது, ஆனா ஒரு ஆகர்ஷணம், அதுதான் அருள்னு கிருபை. ஈஸ்வரனோட கிருபை என்னன்னா, அது என்னது எனக்கு தெரியாது, எனக்கு வேணும், அவ்வளவுதான். ஞானம்னா என்னன்னு தெரியாது, முக்தினா என்னன்னு தெரியாது, ஆனா எனக்கு அது வேணும். இந்த லோகம் என்னது எனக்கு தெரியும், வேண்டாம், அவ்வளவுதான். லோகம் தெரியும், எனக்கு வேண்டாம். அது என்னது தெரியாது, அது எனக்கு வேணும். ஆக்சுவலாக இப்படி சொல்றவாளே 2-3 பேர் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சின்சியரா எங்கிட்ட சொல்லியிருக்கா சில பேர், லோகமெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வேண்டாம், நீங்க சொல்ற செல்ஃப் ரியலைசேஷன் என்னது தெரியாது எனக்கு, ஆனா அது வேணும், எனக்கு அதுதான் வேணும். அப்போ இதுதான் பகவானோட அனுகிரகம்ங்கிறது, கிருபைங்கிறது. இப்போ நிறைய பேர் குரு கிட்ட போறது அப்படிதான், என்னது தெரியாது, ஆனா அது வேணும், அதுதான் எனக்கு. இது ஈஸ்வரனோட ஆகர்ஷண வலயத்தில் இவா பட்டுண்டுட்டா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சைன், ஒரு முத்திரை. இது அந்த ஒரு காந்தம் இரும்பு இழுக்கிற மாதிரி அந்த இது இழுக்கிறது, வேணும் ஆகர்ஷிக்கிறது.